This video is sponsored by SPO Private Limited. This is one of the best genuine company in Tamil Nadu. இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வீடியோல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தயவு செஞ்சு யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணிடாதீங்க. அப்படிங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா உங்களுடைய உயிருக்கு பெரிய ஆபத்தாயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. என்னன்னு பாக்குறீங்களா? என்னடா வந்தோடனே பெரிய ஷாக்கிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப நம்ம இப்போ ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ரோட்ல யாரும் இல்லாத சூழல்ல ஒரு நடு ஜாமத்துல நடு இரவுல பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க போற வழியில யாரோ ஒரு வயசானவங்களோ இல்ல ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க இல்ல 10 வயசு குறைவான ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணோ நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன மைண்ட் நமக்கு தோணும்? ஐயோ, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ தெரியலையே, இந்த நேரத்துல நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தானே நம்ம மைண்ட் போகும். நல்லவங்களுக்கு அதுதான் இருக்கும் இல்லையா? இல்ல யாரோ எவனோ எப்படியோ நின்று போறான், எப்பேடு கெட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க போவாங்க. ஆனா நல்லவங்களுக்கு தான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். அங்க இருந்து நம்மளுடைய பரிதாபம் கூட நம்மளோட உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம இறங்கி நம்ம அவங்களுக்கு உதவி பண்ண போறப்ப அவங்க ஏதோ ஒரு கத்தியை காட்டியோ இல்ல கொலை பண்ணியோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட அவங்க பெறதுக்காக நம்மள அது மாதிரி மைண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பரிதாபத்தை சம்பாதிச்சு நம்மளோட உயிரை எடுக்கக்கூடிய ஒரு யமனா கூட அவங்க இருக்கலாம். அதனால எப்பயுமே அந்த மாதிரி நடு இரவுல போறப்ப நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். அது மாதிரி எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கதையை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய பிரியசங்கர் தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சாது இருக்காரு. அவர் ஒரு மலைப்பகுதியில ஒரு குதிரையில பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கும்போதே வழியில ஒரு பாதையோட ஓரத்துல ஒருத்த மயக்கம் போட்டு படுத்திருக்கான். இத பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம தான் இலக்கிய சாதுனா ஒரு இலக்கிய குணம் உடையவரா இருப்பாரு இல்லையா? அவர் இறங்கி என்ன பண்ணிருக்காரு, அந்த மனிதனை எழுப்பி எழுப்பி பார்த்திருக்காரு. அவன் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, இப்ப குதிரை ஒரு குடுவையில தண்ணி வச்சிருக்காரு. அந்த தண்ணியை எடுத்து அவனுடைய முகத்துல தெளிச்சுட்டு அவனுக்கு வாயிலையும் தண்ணியை கொடுத்து அவனை எழுப்பியிருக்காரு. அவன் லைட்டா தூக்கத்தை கொஞ்சம் லைட்டா எழும்பியிருக்கான். எழுப்பினதுக்கு அப்புறம் அந்த குறை மயக்கத்துல இருக்கான். லைட்டா கண்ணு மட்டும் முழிச்சு பாக்குறான். உடனே அவரை என்ன பண்றாரு, அவனை தூக்கி அப்படியே மெதுவா குதிரையில படுக்க வைக்கிறாரு. படுத்த வச்சோடனேயே அடுத்த மறுகணமே குதிரையோட கயிறு இருக்கு பாத்தீங்களா, அந்த கயிறை போட்டு வேகமா குலுக்குறான். குலுக்கி முடிச்சோன்னு அந்த குதிரை அப்படியே மின்னல் வேகத்துல பறந்து அந்த இடத்துல காணாம போயிருது. உடனே சாது மிரண்டு போய் நிக்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன பண்றது, அந்த காட்டுல அவருக்கு தான் குதிரை இல்லையில, நடைபயணாமே நடந்து வீட்டுக்கு போறாரு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சந்தைக்கு குதிரை பறி போயிடுச்சு இல்லையா, சந்தைக்கு குதிரை வாங்குறதுக்காக போறாரு. அந்த சந்தையில குதிரை ஒருத்தன் அடிச்சுட்டு போனான் பாத்தீங்களா, அந்த திருடன் குதிரையோட நிக்கிறான். அதை பார்த்த சாது என்ன பண்றாரு, பின்னாடியே போய் அவனோட ஷோல்டர்ல தட்டுறாரு. தட்டினோடனே அவன் எப்படி பயந்து மிரண்டு போய் நிக்கிறான். அச்சோ அப்படின்ட்டு, மாட்டினமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். உடனே சாது மெதுவா சொல்றாரு, யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு. நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையோட பின்னாடி அதோடைய முழு விவரமும் உங்களுக்கு வரும். கதை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஏன் அப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா, நான் பரிதாபப்பட்டு நான் உதவுனேன். நீ இந்த விஷயத்த என்ன காரணத்தினால இந்த குதிரையை நீ வச்சிருக்க அப்படிங்கிற விஷயத்த நீ வெளியில சொன்னா, எத்தனையோ மக்கள், அதாவது கவலையில இருக்கிறவங்க, ரொம்பவே ஆபத்துக்குள்ளான நிலையில இருக்கிற நல்லவங்களை கூட, நீ ஒன்னா மாதிரியான மனிதர்கள் இப்படிலாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களோட உயிருக்கு கூட ஆபத்து, அவங்களோட உயிர் கூட பரிதாபமா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீ எப்படி இந்த குதிரையை வாங்கின என்கிட்ட அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத. இதனால நல்லவங்க கூட பாதிக்கப்படுவாங்க. நான் இந்த குதிரை இழந்ததுனால எந்த ஒரு மன வருத்தமும் எனக்கு கிடையாது. ஆனா இந்த குதிரைக்காக நீ நல்லவங்களோட உயிர் போயிடக்கூடாது. நல்ல ஒரு விஷயம் பாதிக்கப்படக்கூடாது. நாம நினைக்கிறோம் ஒரு சின்ன ஒரு அற்ப லாபத்துக்காக எத்தனையோ உயிரை வாங்குற மனிதர்கள் இருக்காங்க.
அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன லாபத்துக்காக ஒரு நல்ல மனிதர்கள், ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல உறவை என்னைக்குமே கெடுத்துடக்கூடாதுங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி இடத்துல நாம கொஞ்சம் கவனமா தானே இருக்கணும். அதனால நீங்களும் ஒரு சின்ன ஒரு லாபம், சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல உறவு அப்படிங்கிறது கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்பவே கஷ்டம். அப்படிப்பட்ட உறவு ஒரு சின்ன லாபத்துக்காக நம்ம கொன்றலாமா? இத சொன்னோனே அந்த திருடன் ரொம்பவே மன வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டானா. என்ன நீங்க இந்த கதையில என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.